இந்த முறைதானம் ஆலயத்தில் மிகவும் விமர்சனையாக இந்த சிவராத்திரி வந்து கொண்டாடப்படுகிறது. இதில் பாருங்க ஒரு ஓட்ட வடிவிலான ஒரு கல்லில் ஒரு ஓட்டமாய் இதில் வந்து இப்போ ஆக்களையெல்லாம் டிராக்டரில் ஏற்றிக்கிட்டு போயினா வேணா உள்ள மோட்டர் சைக்கிளில் போக முடியாத மழை. இதில் இருக்கிற இந்த கல் நான் முதலே காட்டியிருப்பேன். இந்த கல் ஒரு இந்தில் ஒரு இடவழிதான் இருக்குது. இது வந்து நாகதம்பிரான் ஆலயம். இதை பாருங்க நாகவாம படம் எடுத்து கொண்டு இருக்கும் போலயே இந்த கல்லின ஷேப் இருக்குது. இன்றைக்கு வந்து சிவனை வழிபட்டா நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் புத்தி அடையும்னு சொல்லி எங்கண்ட அவையில் வந்து பாதகாற்ற ஆக்களை பிடிச்சி கொண்டு வரீங்க. இதால் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லி கோயிலடியிலேருந்து மற்றவங்க வணக்கம். இன்றைய நாள் என்ன நாள் அனைத்து தமிழர்களுக்கு தெரியும். சிவராத்திரி சக்திக்கு 9 நாள் நவராத்திரி, சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரின்றது மிகவும் வந்து பெருமையான நாள். சிவராத்திரியில் விரதம் இருந்தால் எங்களுக்கு பாவங்கள் அனைத்தும் விமோச்சனம் அடையும் என்றது புராணம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வெடுக்கனாரி மலையில் நிற்கிறோம். இங்கே வந்து இன்றைக்கு சிவராத்திரி வழிபாடு செய்யணும். ஆனால் இரவு இங்கே சிவராத்திரி வழிபாடு செய்யலை, பகல்லாம் செய்யணும். ஏனென்றால் இந்த காட்டு பகுதியில் வந்து போகிறது பாதுகாப்பற்றதுன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து பகல்லாம் சிவராத்திரி வழிபாடு செய்யணும். அதைத்தான் நாங்கள் காணொலியை பதிவிட்டு வந்திருக்கிறோம். மறக்காமல் நான் காணொலிக்கு புதுசாக அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு தாங்க. இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பாருங்க. ஏன் நான் முழுமையாக பாருங்கன்னு சொல்கிறேன்னா இந்த காணொலி வந்து எங்களோட சிவன் கோயில் வந்து ஒரு மிகவும் தூய்மையான ஒரு இடத்துல இருக்குது. மனது இங்கே வந்து இருந்தாலே மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஏனெண்டா இது ஒரு மலை குன்றின் மேலே இருக்குது. சிவலிங்க வடிவத்தில் சிவபெருமான் இருக்கிறார். அதனால் வந்து இது ஆதிசிவன் என்று இதை சொல்கிறது உங்களுக்கே கேட்டிருப்பீங்க. வெடுக்கனாரி மலை ஆதிசிவன் தான் இதுக்கு பேர் இருக்குது. இந்த ஆதிசிவன் கோயில் தான் நான் இன்னொன்று சொல்லணும். இங்கே முதல் நான் வந்திருக்கேன். இதுவரை காலத்துலேயும் இன்றைக்கு தான் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். அதுதான் எனக்கே ஒரு ஆச்சரியம் என்றது. இங்கே கணக்க விஷயங்கள் இருக்குது. இங்கே சிவபெருமான் இருந்திருப்பார், மற்ற இங்கே வந்து சித்தர்கள் வந்திருப்பார்கள் என்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நாங்கள் வர்ற வழியிலேயே இதில் சில தடயங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த காலம் நீங்கள் முழுமையாக பார்த்து இந்த சிவராத்திரி வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்க. இப்படியே காலையை திறந்து பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்ல ஆளில் போடணும். அப்படியே காலையை திறந்து பார்ப்போம். கோயிலுக்கு வந்து இப்போ ஆக்கள் போய் கொண்டிருக்கேன். இந்த முறை பெருகவும் பெருசாக செய்கிறதால முழு ஆக்களும் போய் கொண்டிருக்கேன் கோயிலுக்கு. இப்போ வெடுக்கனாரி மலைக்கு இதுவரை காலத்தில் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாரன். உண்மையிலேயே ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்கு. ஒரு திகில் பயணம் உண்மையிலேயே. நீங்கள் எத்தனை தானே மாறீங்க? நானும் இதுதான் முதல் தடவை. இங்கே பாருங்க நல்ல ஆழம் மோட்டர் சைக்கிளில் வந்தது. அதுதான். ஓ கொடுங்க இதெல்லாம் போகணும். ரெண்டா 3 சாக்கள் கேதீஸ்வரம் போகிறாங்க. நாங்கள் வந்து வெடுக்கனாரி மலைக்கு வந்து அப்படியே திருக்கோணச்சிரம் போகிறோம். கடைசியாக வந்து நடக்க விட்டாச்சு. பாரதி அண்ணா வந்து பைக் ஓடிக்கொண்டிருக்கிறார். முதல் போகிறேன். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். என்னம்மா அனுபவம்? இது உங்களுக்கு புது அனுபவமாக இருக்கா? இப்படி ஒரு பாதைக்கு போகிறது, அடுத்தது காட்டு பாதையில நல்ல ஒரு பாதையாண்டா போகிற மோட்டர் பைக்கிலே ஓடிடலாம் பாட்டு இருக்கு. ஓ இன்னைக்கு சிவராத்திரிக்கு இங்கே வந்து இரவு அனுமதி இல்லையா? பகல் மட்டும்தான் அனுமதி இருக்கு. இரவு போகலாம். போகலாம். அதான் போகிறோம், போய் கும்பிடுவோம். திருவண்ணாமலை இதுக்கு போக வேண்டி தான் வெளிக்கிறோம். ஆனால் இந்த ஆலயம் வந்து உண்மையில் ஒரு அதிசயம் வாய்ந்த இடம். என்ன இப்படி ஒரு காட்டுக்கு இப்படி ஒரு ஆலயம் இருக்கிறன்றது அதிசயம்தான். சரி, அண்ணா வந்து ஜீன்ஸை உயர்த்தி விட போகிறாரா? மேனண்டா அது கஷ்டம் உங்களுக்கு பார்க்க தெரியுதானே. நான் வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வவுனியால் இருக்கார். அவர் வந்து என்ன முதல் எங்களை ஜால வில்பத்தை குடிக்கணும் உணவர். அதுக்கு அடுத்தது இன்றைக்கு தான் இப்படி ஒரு காட்டு பகுதிக்கு வரேன் எங்களோட பாரதி அண்ணாவோட. இப்போ கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்தால் எங்களோட போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு கடமைக்கு வந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் போய் உள்ளே போகிறோம். இப்போ போலீஸ் அதிகாரிகள் வந்துட்டு போயினோம். டிராக்டர் ஒன்று வந்து புதாஞ்சிட்டுது. நல்ல ஆளன்னா மோனாஸோட வரையில தெரிஞ்சுக்கலாப்பா. மோனாஸோட வந்திருந்தா கண்டிப்பாக என்ன விழுத்திருப்பான். தப்பிட்டேன். டிராக்டர்கள் வந்து புதாஞ்சிருது. இங்கே கடைசியாக மோட்டர் சைக்கிளும் தண்ணிக்கலாம். ரோகரா இப்போ வந்து
ஓ மலையை கிட்ட வந்துட்டோம், கோயிலடி கிட்ட வந்துட்டோம். ஓ போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு நிற்கிறோம். போங்க போங்க. பூசேரி எல்லாம் தொடங்கிட்டுது. இதில் வந்து இப்போ ஆக்களையெல்லாம் டிராக்டரில் ஏற்றிக்கிட்டு போயினா வேணா உள்ள மோட்டர் சைக்கிளில் போக முடியாது மழை பெய்த காரணத்தால். அப்படி இங்கே தங்கச்சி ஆக்களையெல்லாம் போவீங்க. கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். ஆதிசிவன் ஆலயம் 11 மணி அப்படி தான் நம்ம பூசை ஆரம்பிக்கப்பட போகுது. இதில் பிள்ளையார் விக்கிரகம் இருக்குது. இதில் வந்து சிவபெருமான் கும்பங்கள் வச்சு பூசை வழிபாடு தொடங்கி இருக்குது. இது வந்து அம்மனும் பிள்ளையாரும் இருக்கிற கோயிலாம். நான் உண்மையிலேயே நினச்சிட்டேன் இதுதான் கோயிலுண்டு, ஆனால் இது இல்லையாம் கோயில், அங்கே மேலே ஏறணுமா. நடந்தான் போகணும். ஓகே. இந்த முறைதானம் ஆலயத்தில் மிகவும் விமர்சனையாக இந்த சிவராத்திரி வந்து கொண்டாடப்படுகிறது. அதை முன்னிட்டு வந்து இங்கே வந்து அன்னதானம் எல்லாம் வழங்கி வைக்கப்படுகிறது. அன்னதானம் பூசை முடிஞ்ச உடனே அன்னதானம் கொடுக்க அவளுக்கிட்டு நம்ம வர்ற 10 அடியார்களுக்கு. அதோடனே மழையும் வந்து குழப்பி கொண்டிருக்குது பூசை வழிபாடை செய்கிறதுக்கு. அண்ணா நீங்கள் யூடியூபரா? நீங்கள் இந்த ரவல் த்ரீடின்ற நீங்களா? என்ன எங்கள் ஆலயத்தை சரி தரிசிக்க வந்தீங்களோ? வந்துட்டு என் தேதி முடிக்கணும்னா தரிசிட்டு வந்தால் தேதி முடிக்கணும். இப்போ சிவன் கோயிலுக்கு மேலே மலை ஏற வழுக்கிட்டோம். சிவன் கோயில் நாங்கள் இப்போ கீழே அம்மனையும் பிள்ளையரையும் பார்த்துட்டு இதே மாதிரி தான் கல்வாரி மலையும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட மலையாள ஏறிட்டா நாங்கள் போய் இயேசுநாதரை கும்பிடணும். இங்கே எங்களை சிவபெருமானை நாங்கள் கும்பிடணும். இது வந்து பாதத்துங்க, இது பார்த்தீங்களா? என்னடா மேலே ஏற முடியாது, அவ்வளோது வழுக்குது, மழை பெய்தால வழுக்குது. அதோட இங்கே பாருங்கோ, இது ஒரு பாதத்தின் ஷேப்பில் இருக்குது. ஒரு பாதம் ஒரு கால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த ஷேப்பில் இருக்குது. இப்போ மலையால் பெய்து தண்ணியால் நிரம்பி இருக்குது. சரி நாங்கள் அப்படியே ஆலயத்துக்கு மேலே ஏறி பார்ப்போம். வழுக்குது பார்த்து வாங்க இதுக்கெல்லாம் வந்துடுறாங்க. பார்த்து வாங்க. என்னடா வழுக்குது, ஃபுல்லாகவே மழை தண்ணியில் வழுக்குது. இப்போ முருகப்பெருமான்கிட்ட வந்திருக்கிறோம். அப்போ முருகப்பெருமானே எல்லாரும் நல்லா இருக்கணும். தமிழருக்கு வெகு சீக்கிரம் வெடி விடைக்கணும். முருகண்ட சிலை ஒன்று இருக்குது. நாங்கள் இப்போ எதாலேயே போகிறேன்னு தெரியாது. இறங்கின பாதையை பார்த்தா தான் போகலாம். இதான் ஓ இதான். ஏனெண்டா இதுதான் போகிற பாதமாகி கிடக்குது. ஆனால் மழை வந்ததால் ஃபுல்லாகவே பாசி பிடிச்சதால் நடந்து போக முடியாது. தலைவர் மரக்கப்ப பிடிச்சுன்னு போகிறார். ஆனால் வன்னி உள்ள கண்ணியமங்களோட வாரண்டவர் என்ன பிரச்சனைண்டா, அவர் குடும்பமாக வந்து கோணஞ்சிரம் போகிறதால வரையில இதான போகிற பாதை. என்ன எப்படி சொல்கிறீங்க? சரி போ. இதுதான் பாதை. ஒரு மாதிரி கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போ படி இருக்குது. காட்டு பகுதி. இந்த இதில் படி இருக்குது, கயிறும் வச்சு இருக்கிறாங்க. ஓ என்ன குத்தொண்டை இருக்குது. எத்தனை நேரம் படுக்கணும் இருக்கு வரீங்க? இதுதான் முதல் தடவை. ஆனால் எங்களுக்கு பாதை தெரியாது. அதான் எனக்கும் பாதை தெரியாது. இதுதான் முதல் தடவை. நானும் பாரு 2 பேரும் கேமரா. இந்த ஏணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கண்டு. குத்துண்டு இருக்குது. அங்கால கயிறு வச்சு
கட்டை வச்சிருக்கேன், கட்டையில் ஏறி போகிற மாதிரி கட்டையை பிடிச்சோண்டு இப்போ சிவருமானே பாருங்க ரஜித் பிளாக் ஏறி கொண்டிருக்கிறேன். அது ஏறுறதே ஒரு பயங்கரமான ஓ ஓ மலைக்கு வழக்கு தானே? மலைக்கு வளர்க்குதா? ஓ வழக்குது பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்க கயிறும் வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஓ பிடிச்சி ஏறது கயிறு வச்சு கிடாக்கு பாருங்க இப்படி ஏறணும் வந்து பாருங்க. நான் வந்து உள்ள படம் எடுக்கிறேன் வச்சுட்டு இந்த கைத்தை பிடிக்காங்க, அங்கே கம்பியை பிடிச்சிடுவாங்க. அது கட்டும் இல்லை கைத்தில் ஒன்றா வார இருப்ப. பாருங்க எப்படி ஏறுறமாண்டு. ஏன்னா அந்த புத்தண்ணம் இருக்கிறபடியா அப்படி ஏற வேண்டி கிடக்கு. அவங்களோட இதை ஒன்று செய்து வச்சிருக்கிறாங்க. அப்படி இப்போ தலைவர் ஏறுறார். இது வந்து அந்த பயிற்சி முகாம்களில் வந்து இருக்கும். இப்படி பெரிய இராணுவ தளங்களில் ஒரு நான் பார்த்துருக்கேன்னு இப்படியான இடங்களை வந்து அமெரிக்கா இராணுவத்தின் பயிற்சி முகாம்கள் இருக்குதானே போடுவாங்க. அப்படி மலையில் ஏறுறது. அதான் நாங்கள் அதில் கட்டையில் வைங்க. கட்டையெல்லாம் வைக்கணும் போல நடக்கேண்டா. இது வந்து வழுக்குது. ஏன்னா இதுக்கெல்லாம் விழுந்தா எடுக்கவே இல்லை. அதால் இங்கே பாருங்க இப்படி ராவணன் விட்டு மயக்கிட கிட்டத்தட்ட. இப்போ அதோட பிரச்சனை இல்லை. மற்ற மழை பெய்ததால இன்னும் ஒரு பிரச்சனை வழுக்குது. இதெல்லாம் இதை விட அமெரிக்கா ரைட் பயிற்சிக்கு போயிட்டு அப்பா அம்மா இன்னும் அங்கே இருக்கான்றது இல்லை. இதால் ஏறணும். இந்த வேறால் ஏறணும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இதுலேருந்து பார்த்தா அப்படியே வந்து காடுன்னு அழகு அப்படியே தெரியுது. இதுக்கு நானுமே நினைச்சிட்டேன் இதுக்கு மேலே மலை இல்லையான்னு நினைச்சேன். இதுதான் சிவன் கோயில் நினைச்சேன். இது இல்லை, அதால் ஏறி போகணும் மேலே. ஓ ஓ அப்பா என்ன மாயிருந்தா பயணம் உண்மை சரியாக கலைக்குது. அது வந்து உண்மையில் இது வந்து மறக்க முடியாத இடம். ஆனால் பெருமதியான இடத்துல அந்த ஆலயம் இருக்குது. அதை நான் சொல்லுவேன்டா. இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இந்த ஆலயத்துக்கு வர்றதால ஒரு பிரயோசனம் இருக்கும். நிறைய பக்தர்களுக்கு தெரியாது. நானும் வந்து இதை முதல் கேள்விப்பட்டிருக்கிறேன். வெடுக்குநாரி வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது, அங்கே பிரச்சனை நடக்குன்னு அறிஞ்சேன் நான். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு இடம், இப்படி ஒரு தூரம், இந்த பெரிய காடு, இதெல்லாம் நான் யோசிக்கலை. நானும் யோசிக்கலை. உண்மையில் இந்த ஆலயத்துக்குரிய பெருமதி இருக்குது. நிச்சயமாக நீங்கள் வாங்க, வந்து முடிஞ்சா வந்து பாருங்க. பாருங்க சிவனிட்ட ஆசி பெற்று நல்லா பார்க்க வேற முடியலையான்னு நீங்கள் நினைப்பீங்கண்டா எங்களோட காணொலியை பாருங்க. பார்த்தீங்கண்டா உங்களுக்கும் இந்த ஆலயத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும். நிச்சயமாக சிவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படியே எங்கள்ட யாத்திரை பயணமானது மேலே ஏறப்புறம். இப்போ இதில் ஆணியை அடிச்செல்லாம் வச்சிருக்கணும் ஏறுறதுக்கு. அடுத்த யாத்திரை பாருங்க. அடுத்த இது வந்து நாங்கள் ஏற்கனவே இது அதான் அந்த ஏணியை பிடிச்சி வாரதுக்கண்ணே இது கொஞ்சம் பாதுகாப்பானது. இது பாதுகாப்பு. ஏன்னா இது இயற்கையான இந்த மரத்தில் இருக்கிறதால பிரச்சனை. இங்கே வரும் இந்த மரத்தில் இருக்கிற பச்சை தன்மை மழை தண்ணி வட்டத்தில் அப்படியே பச்சையாக கிடக்குது. இப்போ சிவருமான பார்க்குறத போய்கொண்டிருக்கேன். இதால் போய் தான் இனிமேல் அதிரவணும் சிவருமான்கிட்ட. இதில் பாருங்க காவி வேட்டி ஒன்று கட்டப்பட்டிருக்கு இந்த மலையில். இது அதே மாதிரி இதில் ஒரு விக்ரம் இருந்திருக்கு. ஆனால் அந்த விக்ரம் இப்போ இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு விக்ரம் இருந்திருக்கிறதுக்கான அடையாளம் இருக்குது. ஆனால் இப்போ அந்த விக்ரம் இல்லை. என்ன நடந்தாலே நாங்கள் மேலே போய் சிவனை தரிசிட்டு வருவோம். கீழே போய் ஒரு கோயில்காரர் கதை. இப்போ அதை விட இதுக்கும் ஒரு பிரச்சனையான இடம் தான். நான் இது கொஞ்சம் வேர் கூட இருக்கிறதால இதில் கொஞ்சம் வேறக்கூடிய மாதிரி இருக்குது எங்களுக்கு. அதுலேயே இந்த கயிறு கட்டி இருக்கணும். இது பாருங்க, இதில் ஒரு கயிறு இருக்குது. இவ்வளோ தூரம் இந்த ஆலயம் இருக்குதுன்றது உண்மையாக காட்டுக்கு பெருமதி தான். மழை காலங்களில் வர முடியாது. மழை காலத்தில் உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வர முடியாது. அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். என்ன அந்த அந்த ரோட்டு அந்த வார பாதை வந்து காட்டுக்களால் வரணும். அந்த காட்டுக்கால வர பாதையில் வந்து ஃபுல்லாகவே பள்ளம் தட்டி, இந்த வாகனங்களோடு பள்ளம் தட்டி கிரசல்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதுல வாகனம் ஓட முடியாது. இதால் அப்படி போய் பார்ப்போம் மங்களே எப்படி அந்த இயற்கை அழகாக இருக்குமென்று காட்டுறேன் பாருங்க. ஆனால் இதில் வழக்குதா பாரதி என்ன இதுலேருந்து பார்த்தாலே தெரியும் பாருங்க. அந்த நாங்கள் வந்த இடம் வந்து உங்களுக்கு அதில் தெரியுது. அதுக்குலாம் வந்து வரணும். நாங்கள் வந்த பாதங்க அதில் உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்க. ஆனால் வந்து நாங்கள் இன்னும் மேலே வேணும் வெளுக்கிற சிவருமான வழி தரிசிக்கிறதுக்கு.
இதுல இருந்து பாருங்க அப்படியே காட்டு அந்த மரமே சின்னனா தான் தெரியுது. என்ன பாரதி என்ன எனக்கு உண்மையாவே சிவனை பார்க்கணுமென்று இருக்குது. இதில் இருந்துட்டு மேலே கும்பிட்டுட்டு போய் வந்து கீழே இருந்து கதைக்கலாம் போல நடக்குது. அவங்க இதெல்லாம் ஏறி போகணும். இப்போ தான் எனக்கு தெரியுது. ஆனால் இங்கே இதில் கல் இதில் வைக்காதங்க. இது வந்து கொஞ்சம் உக்கிட்டுது மரம். இந்த மரம் முக்கிட்டுது பாருங்க. உக்கி இருக்கு, பார்த்து வைங்க காலையா. இதால் வந்து நாகதம்பிரான் கோயில் இருக்குது. இப்போ நாகதம்பிரான் கோயில் தான் போகிறோம். இப்படி காலையிலே முழுமையாக பாருங்க. சிவபெருமானையும் உங்களுக்கு தரிசிக்கிறதுக்கு நாங்கள் காட்டுவோம். இப்போ வந்து நாகதம்பிரான் கோயிலுக்கு போகிறோம். இதில் ஒரு நடந்துட்டு வலிக்கு ஒரு ஆள் விழுந்துட்டார். நாங்கள் அது காணொலி எடுக்க விரும்பலை. இப்போ நாகதம்பிரான் ஆலயத்தை போகிறோம். இது வந்து நாகதம்பிரான் ஆலயம். இதை பாருங்க, நாகபாம்பு படம் எடுத்து கொண்டு இருக்கும் போலயே இந்த கல்லின ஷேப் இருக்குது. இதில் வந்து நாகதம்பிரான் ஆலயம் இருக்குது. இந்த ஆலயம் வந்து தெற்கு பக்கத்தில் இருக்குது. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படி ஒரு பாம்புட ஷேப்லான் இருக்கும். இது வந்து தெற்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது. இதில் வந்து ஆக்கள் வரியினம் கோயிலுக்கு போகிறதுக்கு. இது எங்கண்ட டிடின்ற ஃப்ரெண்ட் இவர் இப்போ வந்திருக்கிறார். மேலே கொஞ்சம் வளர்க்குது, ஏறுங்க மேலே ஏறுங்க. எங்கண்ட அவையில் வந்து பாதகாற்ற ஆக்களை பிடிச்சி கொண்டு வரீங்க. இதால் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி கோயிலடியிலிருந்து நாங்கள் தான் தனியாக வந்தது. இப்போ ஆலயத்துக்கு ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறோம் மேலே சிவனை தரிசிக்கிறதுக்கு. அண்ணா நீங்கள் யூடியூபரா? நீங்கள் இந்த ரெவல் டிடின்ற நீங்களா? என்ன எங்கள் ஆலயத்தை சரி தரிசிக்க வந்தீங்களோ? வந்துட்டு என் தேதி முடிக்கணும்னா தரிசிட்டு வந்தால் தேதி முடிக்கணும். இப்போ மேலே சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு வந்துட்டோம். சிவலிங்கம் இருக்கிற சிவபெருமான் காட்சி அளித்து கொண்டு உயர்ந்த மலையிலிருந்து எங்களை மக்களுக்கு ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற சிவபெருமான். அதுக்கு முன்னைக்கு ஒரு புனிதமான நாள் சிவராத்திரி. இந்த நாளன்று நாங்கள் முதல் நான் வடுக்கநாரி மலை சிவபெருமானை ஆதிசிவனை தரிசிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் இங்கே. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மலையன்று நாங்கள் உச்சியில் நிற்கிறோம். அதாவது சிவபெருமானை தரிசித்து கொண்டு நிற்கிற இடத்துல இப்போ வந்து காற்று வந்து அடிக்குது. அது மட்டும் இல்லை, மழை பெய்ததால் இங்கே தண்ணி எல்லாம் நிற்கிது இந்த மலை குன்றில். இதுலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்படியே பாருங்க, மரங்கள் எல்லாம் காடலை எப்படி இருக்குண்டு. என்னடாவே இந்த காட்டேண்டு காடு வந்து பார்க்க ஒரு அழகாக இருக்கும். அதில் யாரோ குப்பை ஏதோ கொளுத்திருக்கும், அவருடைய புகை மாதிரி ஒன்று போகுது. இது பெரிய இது எரியுது நினைக்கிறேன். இதில் வந்து சிவபெருமாண்ட வேல் இருக்குது. அதில் இன்றைக்கு வந்து சிவனை வழிபட்டால் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் முத்தி அடையும் என்று சொல்லி புராணம் கூறுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு வந்து மிகவும் மிகவும் சிவனுக்குரிய நாளான சிவராத்திரி விரதம். அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. காலையிலே முழுமையாக பார்த்து இன்றைக்கு எங்கள்ட வடுக்கநாரி மலை ஆதிசிவன்ட இப்போ எல்லோரும் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மற்றொன்று சொல்கிறேன், யாரும் இங்கே வந்தீங்களா இந்த இதில் வந்து பார்த்து கால வைங்க. இது வந்து பழுதாகிட்டுது இந்த மரம் வந்து. நான் அடிச்சேன்னா கால் வைக்க அப்படி ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது. நான் வந்து இங்கேயால் வச்சு தான் வந்தேன். நான் இப்போ பாரதி என்ன ரங்குறார். நான் சொன்னேன் இதில் கொஞ்சம் பார்த்து ரங்குங்க கொண்டு இங்கே வைங்க. அந்த ரெண்டாவது கட்டையை கிட்ட வைங்க. அந்த மரத்தை பிடிங்க, அந்த மரத்தை பிடிச்சி கொண்டு ரங்குங்க. உண்மையில் இப்படி ஒரு இதுக்கு வர்றது நல்லது. ஏண்டா ஒரு கடினமான ஒரு ஆலயத்தில் வந்து நாங்கள் தரிசிக்கிறது, கடினமான பாதையில் வந்து தரிசிக்கிறது, கடவுள் எப்பயும் எங்களோட இருப்பேன். கல்ல முள்ளும் காலுக்கு மெத்தை. அப்படித்தான் நாங்கள் நிற்கிறது. இந்த இலகுவா போய் காரில் இறங்கியோ அல்லது வேனில் இறங்கியோ கும்பிட்டுட்டு வரதுல அருள் கிடைக்காது. அருள் கிடைக்குமான்றது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இப்படியான இடங்களில் வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களோட பிரச்சனைகள் 100% தீர்வு காணலாம்னு தான் நினைக்கிறேன்.
இதில் பாருங்க ஒரு ஓட்ட வடிவிலான ஒரு கல்லில் ஒரு ஓட்டமாய் செதுக்கப்பட்டு கொண்டு இருக்குது. இதில் வந்து நீர்கள் சேமிக்கப்படுறதுக்காகவும் இருக்கலாம். இயற்கையாக தோன்றதோ செயற்கையாக தோன்றதோ தெரியாது. ஐயா வந்து எண்ணெய் சாத்த போகிறார். ஐயா என்னென்னா ஐயா நல்லெண்ணெய் சாத்திர ஐயா சொல்கிற கீழே இருக்கிற கும்பங்கள் அனைத்துமே மேலே ஏற்றப்பட்டு சிவனுக்காக அது ஊற்றப்படும், அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறதாகவும் ஐயா இப்போ எங்களுக்கு சொன்னவர். இப்போ அந்த எண்ணெய் சாத்தும் போதே மழை பெய்கிறது ஒரு நல்ல ஒரு தருணம். இதில் இருக்கிற இந்த கல் நான் முதலே காட்டியிருப்பேன். இந்த கல் ஒரு இந்தில் ஒரு இடைவெளிலாம் இருக்குது, விழாமல் 2 வரைக்கும் இருக்குது அந்த கல். நான் இப்போ ஐயாங்களை சொன்னது. ஆனால் ஐயா வந்து வீடியோவுக்கு தான் சொல்ல மாட்டேன்ட்டார், அதால் நான் இதை சொல்கிறேன் அவர் சொன்னது. இதில் வந்து இப்போ சிவபெருமான வழிபாட்டு நாங்கள்